ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். நம்மளை சுற்றி எப்பவும் பாசிட்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம சேனல் சார்பாக வியர் யுவர் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் 2 டிஷர்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று ட்ரீமராக இருக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம டூவராக இருக்கணும். கனவு மட்டுமே காணக்கூடாது, மாறா செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் டூவராக இருக்கணும்னு ஒரு டிஷர்ட்டும், அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பில்லியனர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் எலான் மஸ்கினுடைய படம் போட்ட டிஷர்ட். அதில் எலான் மஸ்கினுடைய கோட்டான டிகிரி இஸ் ஜஸ்ட் அ பேப்பர், இன்டெலிஜென்ஸ் டசன்ட் டிபெண்ட் ஆன் கிரேட்ஸ்னு ஒரு டிஷர்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டிஷர்ட்டை நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ரொம்பவே நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நம்முடைய டிஷர்ட்டை வாங்கி வியர் பண்ணி வியர் யுவர் இன்ஸ்பிரேஷன் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். 10 struggles ஆஃப் பீயிங் அ ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன். என்னதான் பலர் அறிவாளிகளாக அவங்க வாழ்க்கையில் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் அவங்களும் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டான பர்சனாக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் சாதாரண நபர்கள் செய்ய முடியறது கூட இவங்களால செய்ய முடியலை. இன்னைக்கு நம்ம வீடியோலையும் இன்டெலிஜென்ட்டானவங்க அவங்க லைஃப்பில் எந்த விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடியவங்களா நீங்கள் இருந்தால் எப்படி அதிலிருந்து வெளியில் வரணுன்றதை சொல்ல போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த 10 struggles-ல ஒன்றை நீங்கள் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். வீடியோவை பார்க்கறதன் மூலமா மறுபடியும் செஞ்ச தப்ப செய்யாம இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, டிவாலுவேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அறிவாளியா இருந்தா இந்த உலகத்துல நல்லா வாழலாம் அப்படின்ட்டு. ஆனா அறிவாளியா மட்டும் இருக்கிறது வாழ்க்கையில எல்லாமே ஆகிடாது. அதனாலயோ என்னமோ பல பேர் இங்க அறிவாளியா இருந்தா யாருமே எட்ட முடியாத உச்சிக்கு போயிடலாம்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. இப்படி நினைக்கிறவங்க நம்மள பலர் மற்ற ஸ்கில்ஸை பிராக்டிஸ் பண்றதோ இல்ல அதை கத்துக்கிறதோ கிடையாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் போதும்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்தினாலேயே பல இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. பிரெயின் பவரையே நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால சாதாரண மக்கள் சந்திக்கக்கூடிய தடையை கூட அவங்களால கிராஸ் பண்ணி வர முடியாது அப்படிங்கிறது உண்மை. உதாரணமா பல கம்பெனில பொருளோட ப்ரொடக்ஷன் வியாபாரத்துக்கும் சோசியல் கனெக்ஷன் ஏற்படுத்துறது தேவையா இருக்கு. சோசியல் கனெக்ஷன்னா ஒண்ணுமே கிடையாது, அந்த பொருளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது தான். உங்களுக்கு சோசியலைஸ் நெட்வொர்க்கிங்னு எதுவும் பண்ண தெரியாமல் இருக்கும்போது கம்பெனிக்கு எல்லாமே லாஸ் ஆகிரும். அதனால் வெற்றியை தேடுறதுக்கான வாய்ப்புகளும் குறைஞ்சு போயிடுது. நீங்கள் உங்களோட இருக்கிறவங்களை விட ஸ்மார்ட்டான ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்களால் மற்றவங்ககிட்ட சரியாக கம்யூனிகேட் பண்ண தெரியலன்னா யாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமலே போயிடும். இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது ஒரு திறமையாக இருந்தாலும் சோசியல் ஸ்கில், லீடர்ஷிப் குவாலிட்டி, எமோஷனல் இன்டெலிஜென்ட், மற்றவங்ககிட்ட பேசக்கூடிய பழகக்கூடிய எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு தேவையான ஒன்று. அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்களை விட நீங்க அறிவாளியா இருந்தாலும் வெறும் அறிவு மட்டும் பத்தாது. நம்பர் 2, டேங்கிள்டு செல்ஃப் எஸ்டீம். இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க அறிவாளியா நான் இருக்கேன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால சில சமயம் அவங்கள நினைச்சே பெருமைப்பட்டுப்பாங்க. அவங்க தான் அறிவாளிக அப்படின்ட்டும் மற்றவங்கள இவங்க நினைக்கிறத பல நேரத்தில் விரும்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தப்பாக ஒன்று நடந்தால் என்ன ஆகும்? உதாரணமாக இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கறதையும் அவமானத்தை எதிர்கொள்றதையும் தவிர்த்துடுவாங்க. அவங்களோட தப்பை கேட்கறதையே விரும்ப மாட்டாங்க. அவங்கள விட மற்றவங்க அறிவாளிக அப்படின்ட்டு மற்றவங்க சொல்றத நினைச்சு கவலைப்படுவாங்க. இன்னொரு வகையில் சொல்லணும்னா அவங்களுடைய நம்பிக்கையும் செல்ஃப் எஸ்டீமும் கான்ஃபிடென்ஸும் அவங்க பண்ணக்கூடிய தப்பை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னு கேட்டா அவங்களையே அவங்க பெருமையா நினைக்கிறனால தான். நம்பர் 3, இன்ஸ்டிங்சுவல் காம்படிஷன். பல இன்டெலிஜென்ஸ் பீப்புள்ஸ்ல போட்டி போடுறதே கஷ்டம். ஏன்னா இயற்கையாகவே அவங்க போட்டியானவங்களா இருக்காங்க. அவங்களோட அறிவுனால போட்டியில முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாலும் அதை மற்றவங்களை விட கஷ்டமான மெத்தட்ல தான் எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றவங்கள பத்தியும் அவங்களோட திறமையை வெளிக்காமிக்கிறதுல எல்லாம் அக்கறையை எடுத்துக்க மாட்டாங்க. பதிலா அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுல தான் கவனமா இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு தோல்வியடையும் போது அவங்க டிசப்பாயிண்டடா, இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இதை விட நல்லா பண்ணணும்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு விதத்துல நல்லதாகவும் இன்னொரு விதத்துல கெட்டதாகவும் இருக்கு. ஒரு சிலரால அவங்களோட துறையில இன்னும் அதிகமாக சாதிக்க மோட்டிவேட் பண்ணும். இன்னும் பலருக்கு நினைக்காத விஷயம் நடக்கும்போது அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை குறைச்சிருது. அடுத்து நம்பர் 4, ரிஜெக்டிங் ரெபிடேஷன். பல இன்டெலிஜென்ட் பீப்புள் மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கே போராடுறாங்க. ஏன்னா பல புது புது விஷயத்தை கற்றுக்க அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளில் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எப்பயும் அவங்க பிஸியாகவே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பல பிரச்சனை போர் அடிக்கிறதா இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை போர் அடிக்கக்கூடிய வேலைகளை கூட செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகளில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும்போது செய்ய வேண்டிய வேலைகளை கூட செய்ய மாட்டாங்க.
அதே மாதிரி இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒரே வேலையிலையும் இருக்க மாட்டாங்க. அதனால வேலையையும் மாற்றிடுவாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு பல புது வாய்ப்புகள் தேடி வருது. அடுத்து நம்பர் 5, இன்டெலெக்சுவல் ஒரீஸ். இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ் இயற்கையாகவே அதிகமாக கவலைப்படக்கூடிய ஆளாக இருக்காங்க. அவங்க செல்ஃப் டவுட்டட் அண்ட் நெகட்டிவ் திங்கிங்கான ஆளாக இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? ஏன்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க உலகத்தோட தோல்வியை தன்னோட தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் எப்பயுமே இருப்பாங்க. அதிகமான பவராக இருக்கக்கூடிய மூளை கூட சுமையாக தான் இருக்கும். உலகத்தை சில நேரம் தவறாக புரிஞ்சுக்கிறதும் அந்த தவறான புரிதல்னால உங்களோட மூட், ஆட்டிடியூட், உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வைன்னு எல்லாமே பாதிக்குது. ஆனால் எல்லாரும் ஒரே உலகத்தில் தான் இருக்கோம் இல்லையா? இன்டெலிஜென்ட்டான ஆட்கள் பல விஷயத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுக்காக பல நேரத்தையும் யோசிக்கிறதுலேயே செலவழிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு விதத்தில் ப்ரொஃபஷனலாக தேவைப்படக்கூடிய திறமையா இருக்கு. இதன் மூலமா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு போறாங்க. பல கோணத்துல சிந்திக்கிறீங்க அப்படின்ட்டு தனி திறமையா காமிக்குது. ஆனா சில சமயங்கள்ல பிரச்சனையே இல்லைனாலும் உங்க மூளை குழப்பத்திலேயே இருக்கு. அடுத்து நம்பர் 6, பயாசஸ் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட்ஸ். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியாம இருக்கும். உங்களுக்கும் எல்லா நேரமும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம். இல்லை சில கோணங்களில் உங்களால் புரிஞ்சுக்க முடியாமல் கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதிகமாக அறிவு இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள விட நமக்கு கொஞ்சம் தான் தெரியலன்னு நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களில் இக்னோர் பண்ணிடுவாங்க. நிறைய பேரை விட நமக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினச்சிக்கிறனாலேயே அவங்க தப்பை மறைச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் என்னதான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளும் தெரியாத பல விஷயங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்பர் 7, இன்டர்பர்சனல் ஃப்ரிக்ஷன். இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் குரூப்பாக வேலை செய்ய போராடுவாங்க. அதனால அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்களோட கூட வேலை பார்க்குறவங்கள நம்ப மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு குரூப் கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பார்வை அந்த ப்ராஜெக்ட் மேலே இருந்திருக்கும். ஆனால் உங்களோட குரூப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை முடிப்பாங்களா அப்படின்ட்டு தெரியாமல் இருந்திருக்கும். அவங்க தப்பாக செஞ்சிருவாங்களான்னு நீங்கள் பயப்பட்டுட்டு இருக்கலாம். இல்லை அவங்க சீக்கிரமாக இதை செய்ய முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். உங்களால் மட்டும்தான் பெஸ்ட்டாக அந்த ப்ராஜெக்டை கொடுக்க முடியும்னு தோணிருக்கலாம். பொறுப்புகள் அதிகமாக சுமந்து இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் அடிக்கடி கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களாகவே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால கோஆபரேட், டெலிகேட், காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. இந்த காரணத்தினாலேயே அவங்க குரூப் மேல கோபமாகிடுவாங்க. நீங்களும் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளா இருக்கும்போது உங்களுக்கு குரூப்பா வேலை செய்யறத நீங்க விரும்ப மாட்டீங்க. நீங்க தனி நரியாகவும் வேலைகளை உங்க வழியில தனியா செய்யறதையே விரும்புவீங்க. ஆனாலும் உங்களோட எல்லா ப்ராஜெக்டையும் தனியாலவே நின்று டேக்கிள் பண்ணிடுவீங்க. இந்த வழியில பார்த்தா ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கும். இந்த சூழ்நிலையில நீங்க இன்டெலிஜென்ட் பீப்புளா இருந்தா நான் சொல்ல போறதை உள்வாங்கிக்கோங்க. நீங்க எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் உங்களோட வெற்றிக்கு மற்றவங்களும் முக்கியம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 8, இன்டெலிஜென்ஸ் விசஸ் விஸ்டம். புத்திசாலித்தனத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ்க்கு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். சில டெக்னிக்கலை மெமரி பண்ணுவாங்க, புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட வழியில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பாங்க. ஆனால் வைஸ் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு ஒருத்தரால் எப்பயுமே புரிஞ்சிக்கவே முடியாத விஷயங்களை கூட தெரிஞ்சிருக்கும். வைஸ் பர்சனுக்கு எப்படி பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல ஸ்மார்ட்டான சக்ஸஸான நபர்களாக இருக்கிறவங்க எல்லாரும் விஸ்டம் அண்ட் இன்டெலிஜென்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை போட்டு குழப்பிக்கிறாங்க. நீங்க பலதை அச்சீவ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களோட அறிவை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. உங்களால முடிஞ்ச அளவு கத்துக்க நினைப்பீங்க. ஆனா புதுசா கத்துக்கிட்ட உடனே பிராக்டிஸ் பண்ண போராடுவீங்க. நீங்க என்னதான் எல்லா பரீட்சைகளையும் எழுதி பாஸ் ஆனாலும் எல்லாரையும் போல ஏதோ ஒன்ன இந்த உலகத்துல இழந்துட்டோம்னு தான் நினைப்பீங்க. உங்களுக்கு ஒரு கணக்கை ஒரு நிமிஷத்துல போடக்கூடிய திறமை கூட இருக்கலாம். இல்ல எல்லாத்தையும் நொடி பொழுதுல மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆளா கூட இருக்கலாம். ஆனா நம்ம செய்யறத ஏன் செய்யறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலனா உங்களால ரொம்ப நாளைக்கு இன்டெலிஜென்ட்டான பீப்புளா இருக்கவே முடியாது. அடுத்து நம்பர் 9, ஸ்கிப்பிங் த பேசிக்ஸ். இதுக்கு உதாரணமா நீங்க நீச்சல் கத்துக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி வர உங்களுக்கு நீந்துறதுனா என்னன்னே தெரியாது. ஆனா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? எப்படியோ நீங்க நீந்துறதுக்கு குதிச்சாலும் எப்படியோ மூழ்கி தான் போறீங்க. அதனால எப்பயும் பேசிக்ஸ் தெரிஞ்ச ஆளா இருக்கிறது தான் எப்பயும் உங்களை அறிவாளியா மற்றவங்களுக்கு காமிக்கும். அடுத்து நம்பர் 10, டூ மெனி ஆங்கிள்ஸ். எல்லா பிரச்சனைக்குமே அறிவு மட்டுமே போதாது. சில நேரம் சுலபமாகவும் நேராகவும் தீர்க்கிற மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கும். அந்த பதிலும் உங்களுக்கு முன்னாடியே தான் இருக்கும். இந்த சிம்பிளான பிரச்சனையை பத்தி நீங்க அதிகமா யோசிக்கிறது கூட உங்களை குழப்பிடும். இன்டெலெக்சுவலான நபர்களா இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையை பல கோணத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தும் ஏன் சிலர் புவரான முடிவுகளை எடுக்கிறாங்க? ஏன்னா அவங்க யோசிக்கிற விதம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரம் பல கோணத்துல இருந்தும் பார்க்கிறது சரியா இருக்கும். எல்லா நேரத்திலையும் யோசிக்கிறது மட்டுமே சரியா இருக்காது. முடிவை துணிவா எடுக்கிறதும் கூட சரியானதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி.